ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தி நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க வீட்டு பெண்கள் எல்லாருக்குமே புரியும். அதே போல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்குது, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தாங்க. நம்ம எப்போவுமே மார்க்கெட்லேருந்து கொத்தமல்லி வாங்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் கவரில் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சு பாருங்கள். 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்குமே நீங்கள் கொத்தமல்லி எப்படி ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறீங்களோ அப்படியே இருக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கொத்தமல்லி எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கோங்க. நம்ம கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அந்த கொத்தமல்லி கூட கொஞ்சம் பழுது தலை, அப்படிலாம் அழுகி போன தலை, ஒரு மாதிரி காஞ்சி போன தலையெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நான் கொத்தமல்லி தலை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டுங்க. கொஞ்சம் கூட கருப்பு தலை, பழுது தலை எதுவுமே இல்லைங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் தண்ணி இட்டு வந்துருங்க. நம்ம கொத்தமல்லி ஃபுல்லாகவே நல்லா அழைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம கொத்தமல்லி தலை கூட எவ்வளோ மண் இருக்குது நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம ஒரு வாட்டி அழைச்சி எடுத்தாச்சு. இன்னொரு வாட்டி நம்ம தண்ணி கொண்டு வந்துடலாங்க. இன்னொரு வாட்டி நீங்கள் அழைச்சி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு நல்லா அழைச்சி எடுத்துக்க போகிறேங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒரே ஒரு இலை கூட வேஸ்ட் ஆகாதுங்க. இப்போ நம்ம இதை நல்லா அழைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கூட கல் மண் எதுவுமே இல்லாமல். இப்போ இதையே நம்ம அழைச்சி எடுத்தாச்சுங்க. அந்த கொத்தமல்லியை நீங்கள் அப்படியே வச்சுடுங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு. தண்ணி ஃபுல்லாகவே வற்றி வரணுங்க. இப்போ பாருங்கம்மா, தண்ணி ஃபுல்லாகவே வற்றி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. தட்டுக்குள்ளே நம்ம கொத்தமல்லி சேர்த்துருக்கோம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். கொஞ்சம் கூட மண் எதுவுமே இல்லாமல், தண்ணி எதுவுமே இல்லாமல் நான் சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கவர் எடுத்துக்கோங்க. கவர்னால் நார்மல் கவர் எடுக்கிறத விட நம்ம வீட்டில் சேமியா பேக்கெட், மேகி பேக்கெட்லாம் வாங்கிட்டு வரும் இல்லையா, பெரிய கவராக வாங்கிட்டு வரும்போது அந்த மாதிரி கவரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கீழே மட்டும் தூக்கி போடாதீங்க. இந்த கவருக்குள்ளே நான் போட்டுக்கிட்டேன். எல்லா கொத்தமல்லியுமே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் போட்டுக்கிட்டுங்க. கொஞ்சம் கூட காற்று போகாத அளவுக்கு நல்லா மடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இப்போ தான் ரொம்ப நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே போல் இருக்குங்க. கொஞ்சம் கூட அழுகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம என்னதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுமே கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளே கலர் மாறி போயிடும். அப்படிலாம் அந்த வாசனை இல்லாமல் போயிருங்க. இஞ்சி பூண்டு அரைச்சா கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கொஞ்சம் கூட கலர் மாறாமல், வாசனை மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ரெண்டுமே உரிச்சிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. நம்ம எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாலும் சரிங்க, இந்த மெத்தட் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டை நீங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. நீங்கள் எந்த பாக்ஸ்லாலும் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஸ்பூன் எடுத்து நல்லா கலக்கி வச்சுங்க. இது கூட நம்ம 2 பொருள் சேர்க்க போகிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம சால்ட்டும் சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை டீஸ்பூன் போல் சால்ட்டு சேர்த்து இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு கலர் கொஞ்சம் கூட மாறவே மாறாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, 3 மாதம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிஃபன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக கலக்கி விட்டுக்கணுங்க. அந்த மஞ்சள், உப்பு எல்லாம் இஞ்சி கூட நல்லா கலக்கி வரணுங்க. அவ்வளோதாங்க, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம கலக்கி விட்டாச்சுங்க. நான் இதே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி அப்படியே வச்சுக்க போகிறேங்க. எனக்கு குறைஞ்சபட்சம் 1 மாதம் வரைக்குமே வருங்க. ஏன்னா நம்ம நான்வெஜ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் எனக்கு குறைஞ்சபட்சம் 1 மாதம் வருங்க. மறக்காமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. நம்ம சால்ட் பேக்கெட் எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா சால்ட்டில் உப்புக்கல் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா டப்பாவில் கொட்டி வச்சுட்டு பேலன்ஸ் மீறத்தை அப்படி நம்ம வச்சுருவோங்க. அந்த மாதிரி நீங்கள் வைக்காதீங்க. அந்த மாதிரி வைக்கும்போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு இருக்கட்டும், உப்பாக இருக்கட்டுங்க, அதுக்குள்ளே சீக்கிரமாக தண்ணி இறங்கிருங்க. அதனால தண்ணி இறங்காமல் இருக்க இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தாங்க. ஒரு லப்பர் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டுன்னு ஒரு லப்பர் தான் எடுத்துகிட்டு நான் மடிக்கிற பாருங்கள். இதே போல் நீங்கள் மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்ட பின்ன நல்லா டைட்டாக
லைட்டாக நீங்கள் லப்பரை நல்லா சென்டரில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சா போதுங்க. அந்த சால்ட் கூட கொஞ்சம் கூட தண்ணி இறங்காமல் அதே போல் புழு பூச்சி எதுவுமே இந்த பேக்கெட்டுக்குள்ளே தூரவே தூராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. காலியான கோல்கேட் கவர் தான் தூக்கி போடாதீங்க. இது ஒன்று இருந்தால் போதுங்க, உங்கள் கிச்சன் ஃபுல்லாக நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. பல காசை நீங்கள் மிச்சம் பண்ணலாங்க. நீங்களே பாருங்கள், காலியான கோல்கேட் கவரை நான் கட் பண்ணுறேன் இல்லையா, இதே போல் நீங்கள் ஃபஸ்ட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கம்மா, நம்ம கோல்கேட் கவர் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. சின்ன சின்ன பீஸாக நமக்கு கிடச்சிருக்குங்க. அதில் நீங்கள் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் எடுத்துட்டு சிசர் வச்சு லாஸ்ட்டில் எண்ணில் கட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. இது எதுக்காக நம்ம எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கத்தி சிசர் ஷார்ப்னஸ் இல்லைன்னா இதில் வச்சு நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கலாங்க. நான் பண்ணுற பாருங்கள், இதே போல் நீங்கள் பண்ணிக்கோங்க. இதே போல் நீங்கள் இந்த சைடு ஒரு 15 டைம், அந்த சைடு ஒரு 15 டைம் பண்ணிங்கன்னா அந்த கத்தியாக இருக்கட்டும் இல்லைனா சிசர் ஆகட்டும் நல்லா ஷார்ப்னஸ் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, சிசர் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிஃபன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம கழிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்க, நான் கழிட்டு வந்துட்டேன். பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் எந்த அளவுக்கு ஷார்ப்னஸாக இருக்குது. மறக்காமல் அந்த டிஃபன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ அடுத்த டிஃபன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பேலன்ஸ் இருக்கு இல்லையா கோல்கேட் கவர் எல்லாமே, இதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கோங்க. கப்புக்குள்ளே நம்ம கோல்கேட் கவர் ஃபுல்லாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்ட பின்னாடி பார்த்து நீங்கள் வினிகர் சேர்த்துக்கோங்க. கம்பல்சரி நீங்கள் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் பாட்டில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு 20 ருபீஸ் தாங்க வரும். வினிகர் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மூடி போல் நான் சேர்த்துக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 1 டம்ளர் போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கை வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க. நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வினிகர் கையில் வச்சா வெடிப்பு வந்துடுங்க. அதனால நீங்கள் வினிகருக்குள்ளே கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கவர் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த கோல்கேட் கவர் எல்லாமே உள்ளுக்குள்ளே கை வச்சு நல்லா எடுத்து விட்டுதாங்க அந்த கோல்கேட் எல்லாமே இந்த தண்ணிக்குள்ளே வருங்க. இது ஒன்று இருந்தால் போதுங்க, உங்கள் கிச்சன் ஃபுல்லாக நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. உங்கள் வீட்டு கேஸர் எவ்வளோ எண்ணெய் பிசுக்காக இருந்தாலும் சரிங்க, எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் சரிங்க, இது ஒன்று போதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரிசல்ட்டு. இப்போ பாருங்கள், நம்ம அந்த கோல்கேட் கவர் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே நம்ம கிளக்கி எடுத்தாச்சு. அந்த கலர் உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியுங்க. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அந்த கோல்கேட் கவர் இருந்தால் போதுங்க, உங்கள் வீட்டில் பல காசை நீங்கள் மிச்சம் பண்ணலாங்க. இப்போ நம்ம இதை நல்லா கலக்கி விட்ட பின்னாடி உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதோட மூடியில் நீங்கள் ஒரு பின்னு சுற்றி சின்ன சின்ன ஓட்டையை நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் நம்ம கலக்கி வச்சுலையே கோல்கேட் லிக்விட் அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி காமிக்கலாம் வாங்க. என்னோட கேஸ் ஸ்டவ் மேலே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு குழம்பு எல்லாமே இறஞ்சிருக்குங்க. இது மேலே நீங்கள் இந்த பாட்டில் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதுங்க, அவ்வளோ மேஜிக் மாதிரி இருக்குங்க, அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, கேஸ் ஸ்டவ் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் எங்கெல்லாம் அந்த தண்ணி ஊற்றி நல்லா துடைக்கிறீங்களோ அந்த இடத்துல கரப்பான் பூச்சி தொல்லை அதே போல் பள்ளி தொல்லை எதுவுமே இருக்காதுங்க. கண்டிப்பாக அந்த டிஃபன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கு அப்புறம் அதோட ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. காட்டன் துணி வச்சு நீங்கள் கேஸ் ஸ்டவ் நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் சோப்பு எதுவுமே போட தேவையில்லைங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு துணி வச்சு நீங்கள் தொடச்சாலே போதுங்க, உங்கள் கேஸ் ஸ்டவ் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே தொடச்சி முடிச்சுட்டுங்க. ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியுங்க. அடுத்தா பார்த்து நம்ம சிங்க்கும் க்ளீன் பண்ணலாம் வாங்க. சிங்கில் அதே போல் எப்பவும் போல் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி ஊற்றி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணினா பார்த்தீங்கன்னா உங்கள் சிங்க்குள்ளே எந்த ஒரு பாக்டீரியாஸ் அதே போல் துர்நாற்றம் எதுவுமே வராமல் இருக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் கரப்பான் பூச்சி தொல்லை பள்ளி தொல்லை எதுவுமே இருக்காதுங்க. இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் பின்னாடி நார் எடுத்துக்கோங்க. நார் வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் எப்போ சிங்கு க்ளீன் பண்ணாலும் சரிங்க, நீங்கள் ஸ்க்ரப்பு இல்லை நார் போடாதீங்க. தேங்காய் நார் இருக்கு இல்லையா, தேங்காய் நார் எடுத்துக்கோங்க. தேங்காய் நாரை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி விடுங்க. தேங்காய் நாரில் பண்ணும்போது உங்கள் சிங்க்கு அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும், நல்லா க்ளீனாக இருக்குங்க, எந்த ஒரு பாக்டீரியாஸ் எதுவுமே இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிஃபன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த தண்ணியை வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுக்கலாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் இந்த வீடியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இருக்குங்க. அதே போல் வீட்டு இல்லத்தரசிகள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கம்மா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நான் சிங்க்கு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன், நீங்களே பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.